கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மும்பையில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மும்பையில் 4 நாட்களாக பெய்த கனமழை நகரையே புரட்டி போட்டுள்ள நிலையில் 5வது நாளான இன்றும் வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை தற்காலிகமாக சற்று குறைந்துள்ள நிலையில் பல பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை. சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படும் நிலை உள்ளது. கல்வி நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. விக்ரோலி பகுதியில் இன்று காலை 5:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதையடுத்து சாண்டா குரூஸ், பைகுல்லா, ஜூஹு, பாந்த்ரா, கொலாபா ஆகிய பகுதிகளில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. மழை நீடிக்கும் என்பதால் பெரும்பாலான ரயில் சேவைகள் இன்றும் ரத்து செய்யப்படுவதாக மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனால் ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மும்பையை ஒட்டியுள்ள தானே, ரத்னகிரி மற்றும் பால்கர் ஆகிய மாவட்டங்களில் இரவில் கனமழை பெய்தது. கல்யாண் பகுதியில் வெள்ள நீர் தேங்கியிருந்த குழியில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளத்தில் தவித்த 194 பேர் படகுகள் மற்றும் கயிர்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். பால்கரில் கோழிப்பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்ததில் 5000 கோழிகள் இறந்தன.